இருந்ததுனால பொங்கலுக்கு வந்த எந்த படமும் பார்க்கல. இந்த ஏதோ ஒரு படம் வந்து ஏதோ ஒரு ஐயோ மறந்துட்டேன். வேற யாரு? ஹாய் ப்ரோ, ஹாய் வினோத் ப்ரோ. விஜிதா, ஹாய் விஜிதா. டே பச்சை சட்டை எப்படா இருக்கவா? வெங்கி, என்னடா பாசமா கூப்பிட்ற? யாரா வெங்கி? அது யாரு இது? ஷேவாகு பாத்தியா? ஷேவாகுன்னு பேர் வச்சிருக்கான். ஊடி பாபா சொல்லுங்க ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. போங்க ப்ரோ. என்ன ப்ரோ என்ன வந்து சின்னி ஜெயந்தி சார் மாதிரி மிமிக்ரி பண்ண வைக்கிறீங்க? அவரும் படத்தில் நடிச்சிருக்காரு. ராம்கி ஹேர் ஸ்டைல் சூப்பர்னா. சரி, நான் இது செம்ம ஹேர் ஸ்டைல் நினச்சிருந்தேன். இவனுக்கு ஷோக்கு போனதுக்கப்புறம் முடி வெட்டிட்டா இப்படியே இருக்கட்டுமா? பழைய மாதிரி இப்படி பாக்ஸ் கட்டிங் போட்டுட்டா இல்லை இதே ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கட்டுமா? சட்டை நல்லா இருக்கா? தேங்க்யூ ப்ரோ. கைஸ், முடி வெட்டிட்டான்னு எனக்கு பதில் சொல்லுங்களேன். முடி இப்படியே இருக்கட்டுமா? ஏன்னா இவனுக்கு ஷோ போனதுக்கப்புறம் இந்த முடி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஃபீல். இது ராம்கி ஹேர் ஸ்டைலாக இது. எங்கே பாருங்க, கூலாக தானே இருக்கு. முன்னால இந்த காதுக்கு பின்னாடியே முடி வச்சிருப்பேன். சூப்பர் ஸ்டார் மூவியில் நல்ல என்னது ப்ரோ? ஆடிஷன் ஃபார் யுவர் நியூ ஃபில்ம். நாட் நவ் ப்ரோ, லாங் டைம் டு கோ ப்ரோ. இப்போதான் எழுதி நிற்கிறேன் ப்ரோ. ப்ரோ சாப்பிட்டீங்களா? எஸ், ஜஸ்ட் நவ் ஐ ஹாவ் தஹி பப்படி சாட். தாஹி பப்படி சாட்டா தஹி பப்படி சாட்டா அது சாப்பிட்டேன். ஆர்ஜே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு மூவி கண்டென்ட் ரெடி பண்ணால் செம. ஏப்பா, அது மீசிய முறுக்கு மாதிரி இருக்கும்ல, அந்த பசங்க சித்து விளாக்லேயே கலாய்ப்பானுங்க. எனக்கு பயமாக இருக்கு. ரன் பேபி ரன் மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி நெக்ஸ்ட் எப்போ பண்ணுவேன்? அப்பா, இந்த பையனை கொண்டு வந்த விளாக்ஸுக்கு போயிருக்கணும். ரன் பேபி ரன் இஸ் த்ரில்லர் படம். இப்போதைக்கு பண்ண மாட்டோம்ப்பா, இப்போ தானே பண்ணோம் நம்ம. வேற என்ன? வணக்கம் சார், கர்ணன் மாரியப்பன். நான் 4554 படத்தின் தயாரிப்பாளர், டைரக்டர். உங்களுக்கும் ஒரு வணக்கம் சார். ஒன் சிம்பிள் ரீசன் டு வாட்ச் சிங்கப்பூர் சலூன். ஒன் சிம்பிள் ரீசன் பிகாஸ் ஒரு வருஷம் கழிச்சு நான் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 4 நாள் லீவு நாள் இருக்குது. எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்தை பார்த்தே தீருவேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். தேட்டரில் கண்டிப்பாக இது என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா நான் அடுத்த படத்தை இதோட பெட்டராக பண்ணுறதுக்கு பார்ப்பேன். ஸோ ஒன் சிம்பிள் ரீசன், நான் இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதனால் போய் பாருங்கள். ஓகே. ராம்கி ஃபேன் கிளப் சார்பாக வாழ்த்துக்கள். அப்படியே ஓடிடு. ப்ளீஸ் சே தீபிகா அண்ணா. ஹாய் தீபிகாம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா? அண்ணா யுவர் ஹேர் ஸ்டைல் இஸ் சிம்பிளி சூப்பர். சூப்பர்மா. நீ தாம்மா எனக்கு கிஷன் தாஸ் வந்திருக்கிறார் லைவ் ப்ரோக்கு. அந்த கொலாபரேட்டரா வாயேண்டா தம்பி கிஷன் தாஸ். இதுல வேற வந்து அவர் அடுத்தது நான் பிக்கப் பண்ணிட்டு வேற ஒரு ப்ரொமோஷனுக்கு போகணும். எங்க வந்து கூட்டுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வேற போட்டிருக்காரு கிஷன் தாஸ். கிஷன் தாஸ் ப்ளீஸ் கேன் யூ ஜாயின் அஸ்? கேன் யூ கம் டு த டேபிள்? இப்போ நான் அவன் ஏதாவது ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கிஷன் தாஸ் ப்ரோ, ரிக்வெஸ்ட் டு ஜாயின், ரிக்வெஸ்டிங் அஸ். Where is this Kishan buddy? Wait, I'm searching for this Kishan buddy. There are a lot of people who have given request, but I can't see this Kishan Dasan. Hey Kishan Dasan. Hey, போடா, நீ வரவே தேவையில்ல, ஓவரா பண்றான். இந்த கிஷன் தாசனை வந்து இந்த நைட்டு பண்ணுற ப்ரொமோஷனுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஏரோப்ளைனில் கூப்பிட்டு வந்தால் தான் வருவேன்னு அடம் பிடிச்சி. பா, ஒரு ஹீரோயின் தான்ப்பா அவன், பெரிய ஹீரோ ஆகிட்டான்ல, அதனால தான். கிஷன் தாஸ் ப்ரோ இன்னும் வரல. அப்புறம் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. டாக்டர் தீபக் சுப்பிரமணியம், என்னோட ஃபேமிலி டாக்டர். இன்ஃபேக்ட் எனக்கு இருக்கிற எல்லா நோய்களையும் குணப்படுத்தின அந்த டாக்டர் என்ன சொல்லிருக்காரு, இந்த உலகத்துக்கு டாக்டர் ஆர்ஜே பாலாஜி சார், இந்த உலகத்துக்கு நான் ஒரு டாக்டர்னு தெரியாதுன்னு எங்க டாக்டர் சொல்றாரு. என்னன்னா, எங்க டாக்டரே எங்கேயாவது வெளியூர் போறாருன்னா என்கிட்ட இருக்கிற மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் தான் வாங்கிட்டு போவாரு. ஏன்னா எனக்கு எல்லா நோய்க்கும் எல்லா மாத்திரையும் கையில அப்படியும் இருக்கணும். 2 நாள் ஊருக்கு போனாலும் அதை எடுத்துட்டு தான் போவேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஊருக்கு போகும்போது எமர்ஜென்சி மெடிசன் லிஸ்ட் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, ஐ ஷேர் இட். இவரே என்கிட்ட தான் கேட்பாரு. அவர்கிட்ட ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணால் அவர் ஒரு டிப்ஸ் சொல்லுவார். அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, பிகாஸ் இஸ் அ ரெஸ்பெக்டட் டாக்டர், டாக்டர் தீபக் சுப்பிரமணியம். ஆர்ஜே ப்ரோ, சிங்கப்பூர் சலூன் வில்லன் லால் சாரா. அவரை பார்த்தா வில்லன் மாதிரியா இருக்கு. குழந்தை, இஸ் சச் அ ஸ்வீட் ஆர்ட் அண்ட் இஸ் பிளேயிங் அ லவபிள் கேரக்டர். இஸ் நாட் த வில்லன். நான் அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆவேன்ற மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. சிங்கப்பூர் சலூனை பொறுத்த வரைக்கும் வில்லன் யாருன்றத ஒரே நாளில் வெள்ளித்திரையில் நீங்கள் இது பண்ணலாம். சும்மா ட்ரெய்லர் பார்த்தாலே நீங்கள் மூக்கில் உறிஞ்சிடலாம் வில்லன் யாருன்னு. அதனால இன்னொரு வாட்டி போய் பாருங்க. என்னது யாரு? வேற யாரு? ப்ளீஸ் கட் த ஹேர். சிதம்பரம், நீ நான் முடி வெட்டணுமா? இப்போ என்ன ஒருத்தர் நல்லா இருக்குன்றா, அந்த ஒரு பொண்ணு நல்லா இருக்குன்னாங்க. நீங்க என்ன சிதம்பரம் எப்படி சொல்றீங்க? இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு ப்ரோ. தீனதயாள், ஆர்ஜே தீனதயாள், தேங்க்ஸ்பா. ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் பஞ்சு மிட்டாய். நாட் எட். வேற யாரு? எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க ப்ரோ. யார் ப்ரோ நீங்க? ஜேபிஎஸ். நீங்க உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க ப்ரோ, நான் கண்டிப்பா ஒரு டிக்கெட் வாங்கி அனுப்புறேன். ஒரு தனியா ஏன் ப்ரோ போற, கூட யாராவது கூட்டின்னு போ ப்ரோ. 2 டிக்கெட்டா அனுப்புறேன். வெள்ளிக்கிழமை ஓகேவா? வெள்ளிக்கிழமைக்கு அனுப்புறேன். நாளைக்கு வியாழக்கிழமைக்கு டிக்கெட்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஒரு ரொமான்டிக் மூவி செய்யுங்க.
எனக்கு வண்டி என்ன ப்ரோ வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த கதை சொல்ல மாட்டேன்றாங்க ப்ரோ. வந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் ப்ரோ. அண்ணா ஹெல்ப்பு கேட்டு என்னது எனக்கு போயிடுச்சு அது. அண்ணா ஹெல்ப்பு கேட்டு என்ன ஹெல்ப்பு கேட்டான் அந்த பையன். ஸ்டோரி போட்டேன். எங்கே போட்டிருக்க ஸ்டோரி தெரிலப்பா தம்பி, நான் பார்க்கலப்பா, சாரிப்பா. வேற என்ன, ரன் பேபி ரன் படத்தை பார்த்து பயந்துட்டேன் தெரியுமா. ரொம்ப நடிக்காதியம்மா பா, அவ்வளோலாம் பயப்படுற மாதிரி அந்த படம் இருக்காது. அவன் காமெடி படம்ன்றான், நீ வந்து ஓவரா பயந்துட்டேன்னு சொல்ற. டுடே இஸ் மை மாம்ஸ் பர்த்டே, விஷ் ப்ரோ. அம்மா ஆதர்ஷோட அம்மா, ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாவ் அ லாங் லைஃப். 25,000 வருஷம் நீங்கள் உயிரோட சந்தோஷமாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே தம்பி. வேற என்ன, ஜீவா ஆர் விஜய் சேதுபதி, ஊஸ் யர் பெஸ்ட் காம்போ. ஊஸ் யர் பெஸ்ட் காம்போ மீன்ஸ் நான் நடிச்சதில் எனக்கு வந்து நான் ஜீவாவோட ஒரு 3 படம் நடிச்சிருக்கிறதுனால எனக்கு அவரோட ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு இருந்தது. லாஸ்ட்டில் கவலை வேண்டாம்லாம் நாங்கள் செம்ம ஜாலியாக பண்ணோம். அதனால் எனக்கு ஜீவாவோட விஜய் சேதுபதியோட எனக்கு ஜாலியாக தான் இருந்தது. பிகாஸ் அவர் அதுக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரோடையும் எனக்கு ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது. வேற என்ன, டாக்டர் தீபக் சுப்ரமணியன் சிரிச்சுனே இருக்கிறாரு. தயவு செஞ்சு கிளினிக் போங்க, உங்கள் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இங்கே வந்து சேட்டில் பேசினுக்கிறாரு. ஹேர் ஸ்டைல் கூலாக இருக்குன்னு சொல்லிட்டு கீர்த்தி கணேஷ் சொல்லியிருக்கீங்க. கீர்த்தி கணேஷ் நீங்கள் யாருன்னு தெரில, ஆனால் இன்னைக்கு ஈவினிங்க்கான தேவையான எனக்கு டோசேஜ் ஆஃப் கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கீங்க. என்னது வேற யாரு, கிஷன் ஜாயின் பண்ணா லேட் ஆனா உடனே ஜாயின். ஓகே கிஷன் தாஸ் அக்செப்ட் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சிருக்காரு. ஓகே ஐ திங்க் இஸ் யோ கிஷன், மிஸ்டர் கிஷன் படி இஸ் யோ கிசான் ப்ரோ அவர் பேரு. Hey Kishan, my phone is not ninning. Wait. Kishan bro, I accepted you bro. ஓவரா பண்ணுதியா அந்த கம்ப்யூட்டர். தெரியாம ஒரு 5 நிமிஷம் லேட்டா. ஹாய் கிசான் ப்ரோ. பண்ண முடியுமோ? ரொம்ப ஓவரா பண்றீங்க ப்ரோ, வர மாட்டேன்றீங்க. இப்போ என்ன என் மண்டை கட் ஆகுது ப்ரோ. ப்ரோ ஐ அம் சோ சாரி. எங்க வந்துட்டியா வீட்டுக்கு? இப்பதான் வந்தேன்னா. ஓகேவா, நம்ம 2 பேருமே லைவ்ல இருக்கு. பாருடா, இத்தனை நேரம் வந்து அப்படியே இறங்கிட்டு இருந்த நம்பர் இவன் வரான், வந்தோன்னு டப்புன்னு இளைஞர்களின் உள்ளம் கவர்ந்த கல்வன். ஒரு காலேஜுக்கு போறோம், நானே ஒண்ணு போறோம். நான் அப்படி நின்று இருக்கிறேன், நவருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிசான் ப்ரோ சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10,000 பெண்களின் மனம் கவர்ந்த என்டர்டெய்னர் ஜாயின் பண்ணிருக்காரு. குரேஷி த என்டர்டெய்னர் ஜாயின் திஸ் லைவ். Thank you Qureshi for joining the live and also being part of Singapore Saloon behind the scenes. ஏன் சிரிக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஆக்சுவலா படத்தில் நடிக்கிறதா இருந்தது முக்கியமான ரோல். அப்புறம் ஸ்கிரிப்ட் சேஞ்ச்ல அவர் கப்பு எப்பரா கன்ஃபார்ம் ஆர்சிபி. கிசான் ப்ரோ நீங்க வந்தவனே காமெடி பண்றாங்க ப்ரோ. ஆர்சிபிக்கு கப்பு கன்ஃபார்மாலாம் கேள்வி கேட்கறாங்க. எனக்கு வாங்குறது ஆசை தான், ஆனா கன்ஃபார்மான்னு கேட்கறது எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ் காமெடி கேள்வி. சரி கிசான் ப்ரோ சொல்லுங்க, படத்துல சிங்கப்பூர் சலூன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து எப்படி ரசிச்சு எப்படி இருந்தீங்க? ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நடிக்காம சொல்லுங்க கிசான் ப்ரோ. ரொம்ப நடிக்கிறீங்க, ரொம்ப ஜாலியா இருந்ததா? சாப்பாடுலாம் வந்து கொடுத்தாங்க. நான் முதல் நாள் போய் உட்காந்து எல்லாரோட சாப்பிட்டுட்டு, சார் நீங்க சார் இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கூட்டு போய் கேரவன்ல சோறு போட்டு, அதுக்கப்புறம் நீங்க வேற கூப்பிட்டு நீங்க வேற மினிமம் 3 ரவுண்ட்ஸ் கொடுப்பீங்க நீங்க சாப்பாடு. இப்ப பருப்பு வச்சுக்கூடா, தயிர் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி ஒரு 4 கிலோ அதிகமாயிடுச்சு சிங்கப்பூர் சார். அதாவது ஒரு நடிகரை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கன்னா, பருப்பு சாதம் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வாசல்ல உட்கார்ந்து சாப்பிட்டேன். அப்புறம் அந்த ரூம்ல கூப்பிட்டு சாப்பாடு சோறுன்னு. என்ன நடிகர் ப்ரோ நீங்க? உங்களுக்கு நடிப்பு பசி இருக்குன்னு பார்த்தா நிஜம் பசிதான் இருக்கு ப்ரோ. இல்ல நான் கமெண்ட்ஸ்ல நிறைய பேருக்கு சோறு போடுற ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொன்னாங்களா, அதனால அந்த சோறு ஆரம்பிக்கலாமே அப்படின்னு. நான் எப்பப்பா இது மாதிரி இன்னப்பா இப்படியாப்பா சொன்னாங்க? அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய சோறை பத்தி சொல்லுப்பா. யாரும் சுமதி ராஜன் ஹாய் சொல்லிருக்காங்க. ஹாய் சாப்பாட்டு ராமன் சரவணன் உங்களை சொல்லியிருக்காரு. ரிப்ளை டிஎம்எஸ்னா என்னது? டிஎம்எஸ் எனக்கு தெரிஞ்சு கானாம்பேட்டை பக்கத்துல பஸ் ஸ்டாப். டிஎம்ஸ் மதுலிகான்றவங்க வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர். அவங்க ஆஹாஹான்னு சிரிக்கிறாங்க. அது கண்டிப்பா எனக்கு கிடையாது கிசான் ப்ரோ, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். உங்களோட ஜோக்ஸுக்கு தான் சிரிக்கிறாங்க, ஜோக் சப்பாட்டுக்கு. நீ பேசுறது கேட்க மாட்டேன்றா. குமரன்றவர் வந்து நான் ஏதாவது சொல்றேன்னு சொல்லிருக்கேன். குமரன்றவர் தான் என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. எப்ப எதுக்கு கூப்பிடணும் ஏன் கூப்பிடணும்னு தெரியாம கூப்பிடுவாரு. இப்ப கூட எதுக்கு கூப்பிட்டுருப்பாருன்னா, இதுக்கப்புறம் நாங்க பண்ற ப்ரொமோஷன் அவர் அலர்ட் பண்றதுக்காக கூப்பிட்டுருப்பாரு. ஆதித் வந்து ஹலோ பாய் அமைச்சிருக்காரு. சோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ப்ரொமோஷன் வந்து ஏன் எப்பவுமே பண்ணுவேன் அப்படின்னா, நடிச்சதோட வேலை நிக்க கூடாது, எல்லார்கிட்டயும் அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஏதோ நல்லா கரெக்டா சேர்த்தா மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. நீங்க போய் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தா ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் நல்லா இல்ல எக்கோயோ அப்படின்ற மாதிரிலாம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க, ஐ டேக் இட்.
அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ கிரேட் சக்சஸ்ஃபுல் ஹாப்பி ரிலீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்களா? என்னப்பா இப்படி ஃபீல் பண்ண வைக்கிற? ஓ, இன்னும் கொஞ்ச நேரம் இல்லடா தம்பி, சென்டிமெண்டா பேசினா ஆண்டி அங்கிள் தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை நான் கிளம்புறேன்ற மாதிரி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் பேசினா கூட ஜாஸ்தி பேசின மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுன்றதால எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பாய் பாய், லவ் யூ ஆல்.